அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, உங்கள் குடும்பத்திற்கு பணவரவு ஆரம்பிக்க போகுது. அற்புதமான வருடத்தின் முதல் நாள், ஆங்கில புத்தாண்டு நன்னாள் 1/1/2026 வியாழக்கிழமை பிறக்கும் இந்த அற்புதமான புத்தாண்டில் குபேர தீபம் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும், என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லியுள்ளேன். வாருங்கள், கோடீஸ்வரராய் வாழ்வோம். இந்த குபேர தீபம் ஏற்றி வழிபாட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல். ஜனவரி முதல் நாள் எங்களது அறக்கட்டளையின் சார்பாக மகா சர்வேஸ்வர குபேர ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் அத்துணை பேருக்கும் பணவரவு அதிகரிக்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும், மேலும் பொருளாதார விடுதலை கிடைக்கும். இந்த சங்கல்பம் செய்து கொள்ளும் அத்துணை பேருக்கும் குபேர மகா பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும். விவரங்கள் தெரிந்து கொள்ள டிஸ்பிளேல இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சர்வேஸ்வர குபேர யாகம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன். அன்பு சொந்தங்களே, ஒவ்வொரு வாரமும் குபேர தீபம் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும், ஒவ்வொரு வாரத்துக்குண்டான குபேர மந்திரம் தொடர்ந்து நம்ம பதிவுகளாக கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வார குபேர தீப நேரத்தையும் மந்திரத்தையும் சொல்ல போகின்றேன். மார்கழி 17ஆம் நாள் வியாழக்கிழமை 1/1/2026 மாலை 6 மணியிலிருந்து 7:15 வரை குபேர தீபம் எரிய வேண்டும். இந்த குபேர தீபம் எங்கே ஏற்றலாம்? வீட்டில் பூஜை அறையில் ஏற்றலாம், சமையலறையில் ஏற்றலாம், அல்லது ஹாலில் கூட ஏற்றலாம். உங்கள் விருப்பம்தான். ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி ஒரு விளக்கு, அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விளக்கு வடக்கு திசையை நோக்கி எரிய வேண்டும். அந்த விளக்கு எரிவதற்கு நமது தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள், அல்லது நெய் ஊற்றி கொள்ளுங்கள். அவ்வாறு தீபமேற்றி ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக தீபத்துக்கு முன்னால் வைத்து குபேர பகவானை நினைத்து ஓம் கும் குபேராய நம, ஓம் கும் குபேராய நம, ஓம் கும் குபேராய நமன்னு 108 முறை சொல்லுங்க. முழு பக்தியோடு 108 முறை குபேர பகவானை நினைத்து சொல்லணும். நீங்களும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து தான் சொல்லணும். அவ்வாறு சொல்லிட்டீங்கன்னா நல்லதே நடக்கும், பணவரவு அதிகரிக்கும். 7:15க்கு மேலே அந்த தீபத்தை குளிர வைத்து எங்கே எடுத்து வைக்கணுமோ அந்த விளக்கை எடுத்து வச்சிடலாம். அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்து தரலாம். செய்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 பேருக்காவது இந்த தீப வழிபாட்டை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த ஆடியோவை அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பல அற்புத ஆன்மீக தகவல்கள் பதிவிடப்படும். அன்பு சொந்தங்களை, 2026 பிறக்க போகுது. நம்ம ஒவ்வொரு வருஷமும் சில வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்குறது வழக்கம். 2026க்கான தினம் ஒரு மந்திரம் வாட்ஸ்அப் குழு மற்றும் பண வசிய பயிற்சி வாட்ஸ்அப் குழு மற்றும் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு ஆகிய 3 குழுக்களுக்கும் கல்வி வசிய சூட்சமங்கள் என்ற அற்புதமான பயிற்சிக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது. விவரங்கள் தெரிந்து கொள்ள டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.